யார் என்ன சொன்னால் என்ன, எனக்கு குளியல் தான் முக்கியம். தடையை மீறி நெல்லை தாமிரபரணி ஆற்றில் துணி துவைத்த பெண்கள் அருகில் சென்று தீயணைப்புத்துறை எச்சரிக்கை விடுத்தும் கூட காதில் வாங்காமல் அலட்சியமுடன் செயல்பட்ட பெண்கள். நெல்லை மாவட்டத்தில் 3 நாட்களாக பெய்த தொடர் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக ஆங்காங்கே காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீர் தாமிரபரணி ஆற்றில் கலந்தது. அணை மட்டுமே தண்ணீர் திறக்கப்பட்டாலும் கூட காற்றாற்று வெள்ளம் காரணமாக தாமிரபரணி அதிகபட்சம் சுமார் 70,000 கனஅடி வரை தண்ணீர் சென்றதால் ஆற்றின் இரு கரைகளை தொட்டபடி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. எனவே பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் தாமிரபரணி ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ அருகில் செல்லக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்தது. தொடர்ந்து மழை குறைந்ததன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து 30,000 கனஅடியாக குறைந்துள்ளது. இருப்பினும் எந்த நேரமும் தண்ணீர் அளவு அதிகரிக்கலாம் என்பதால் தாமிரபரணி ஆற்றில் குளிக்க தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் தடை விதித்த நிலையில் கொக்கேரகுளம் தாமிரபரணி ஆற்றில் பெண்கள் பலர் மிகவும் அலட்சியமுடன் ஆற்றில் அமர்ந்து துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தனர். அதேபோல் ஆண்கள் சிலர் சுமார் 30 அடி தூரம் தண்ணீரை கடந்து ஆற்றுக்கு நடுவே உள்ள கல் மண்டபத்திற்கு சென்றனர். இதனையடுத்து அங்கு வந்த பாளையங்கோட்டை தீயணைப்புத்துறையினர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் தாமிரபரணி ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் பொதுமக்கள் குளிக்கவோ இறங்கவோ கூடாது, உடனடியாக ஆற்றை விட்டு வெளியேறுங்கள் என்று ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்தனர். ஆனால் சுமார் 10 அடி தூரத்திலிருந்து எச்சரித்தும் கூட பெண்கள் அதை காது கொடுத்து கேட்காமல் தொடர்ந்து நீங்கள் என்ன சொல்வது, நாங்கள் எப்படி கேட்பது என்பதை போல் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தனர். அரசு என்னதான் எச்சரிப்பை விடுத்தாலும் கூட பொதுமக்களின் அலட்சியம் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. அந்த வகையில் தற்போது அரசு தொடர்ந்து எச்சரிப்பு கொடுத்தும் பெண்கள் அதை காதில் வாங்காமல் அலட்சியமாக துணிகளை துவைத்தது அதிகாரிகளை முகம் சுளிக்க வைத்தது. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பாக பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் உத்தரவின்படி தாமிரபரணி ஆற்றில் அதிகமாக தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் பொதுமக்கள் துணி தைக்கவோ குளிக்கவோ வேண்டாம், உடனடியாக ஆற்றை விட்டு வெளியேறும்படி இதன் மூலம் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.